ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை 2 சரியளவு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய், இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கோங்க போதும். நம்ம ஒரு படி அரிசியில் தான் பண்ண போகிறோம். அடுத்து தக்காளி 1, ஒரே ஒரு தக்காளி. அடுத்து தேங்காய் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு. கூட 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிரிஞ்சு இலையை சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம். அடுத்து பட்டாணி 100 கிராம் ஊற வச்சு ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் அரிசி இழந்தேன், அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றின அதே படியில் தான் ஒரு படி சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதையும் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சரி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாசுமதியில் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம். பாசுமதிக்கு தண்ணியோட அளவு இதுதான். நார்மல் அரிசிக்கு 1க்கு 2 சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.